பார்க்கறதுக்கு சீஸ் பால்ஸ் மாரி இருக்குது. ஆனா இது சீஸ் பால்ஸ் இல்ல. அப்போ உள்ள என்ன இருக்குது? சேப்பங்கிழங்கு இருக்குங்க. குழந்தைங்களோட டிஃபன் பாக்ஸ்க்கு என்ன செய்யறதுன்னு தினம் தினம் யோசிக்கிற அம்மாவா நீங்க? அப்போ கண்டிப்பாக நீங்கள் இதை ட்ரை பண்ணலாம். வெரி மினிமல் டைமில். சேப்பங்கிழங்குல ஒரு வித்தியாசமான ரெசிபி தான் இது. ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும். அட் த சேம் டைம் பயங்கர ஹெல்த்தி. வேக வச்ச சேப்பங்கிழங்கை இந்த மாதிரி மேஷ் பண்ணி எடுத்துக்கிட்டு ஒரு 2 கை அளவுக்கு பொட்டுக்கடலை கூட சீரகப்பொடி, மிளகாத்தூள், உப்பு போட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ இந்த பொட்டுக்கடலை பொடியை மேஷ் பண்ணி வச்சுருக்கிற சேப்பங்கிழங்கோட சேர்த்து நல்லா சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. அதிகமாக நம்ம மாவு போடும்போது இன்னும் கிறிஸ்பாகவே வரும். இதை நம்ம எண்ணெயில் பொரிச்சு எடுக்கும்போது இந்த மாதிரி சின்ன சின்ன பந்துகளாக உருட்டி எண்ணெயில் பொரிச்சு எடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப டேஸ்டியான அண்ட் ஹெல்த்தியான சேப்பங்கிழங்கு பால்ஸ் பக்காவாக ரெடி ஆகிடும். லஞ்ச் பாக்ஸில் குழந்தைங்களுக்கு வரும்போது ரொம்ப விரும்பி சாப்பிட்டு வருவாங்க. இனிமேல் லஞ்ச் பாக்ஸில் கிழங்கு வைக்கிறோன்ற கில்ட்டெல்லாம் இல்லாமல் நீங்கள் சூப்பராக இதை செஞ்சு கொடுக்கலாம். என்ன எதுக்கு வெயிட்டிங், ட்ரை பண்ணிடலாமா?